கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஆனா, இந்த ருசிக்கு இவ்வளோ வேலை வாங்குனா கூட தப்பு இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு சூப்பரான நாட்டு மீன வச்சு மாங்காய், தேங்காய் பால் விட்டு அட்டகாசமான குழம்புங்க. ருசியில இதுக்கு ஈடு இணை இல்லவே இல்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா வந்துருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாட்டு வவ்வா மீன வாஷ் பண்ணி சுத்தமா எடுத்து வச்சுட்டேன். நல்ல கொழுப்பாவே இருந்துச்சுங்க. இப்போ அடுப்ப பத்த வச்சுக்கிறேன். அடுப்புல பார்த்தீங்கன்னா, கடாய வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுங்க. கொஞ்சமா சோம்பு போட்டுங்க. 1 கைப்பிடி பூண்டு போட்டுங்க. 3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். பூண்டோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால கொஞ்சம் தாராளமா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க குறைச்சு கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பின்னாடி புளியோட செதைய வந்து நல்லா ஊற வச்சு, அந்த தோலெல்லாம் இல்லாம, நாரெல்லாம் இல்லாம அப்படியே போட்டுங்க. நல்லா கரைஞ்சிரும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் குழம்பு மிளகாத்தூள போட்டுங்க. நல்லா வதக்கிட்டு அடுப்ப அணைச்சிருங்க. இது நல்லா ஆறணுங்க. நல்ல பெரிய சைஸ் மாங்காய் ஒண்ணு நான் ஆட் பண்ண போறேன். அதேபோல தேங்காய், நல்லா பெரிய தேங்காய் ஒண்ணு திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன். ஆறுன மசாலாவ லேசா தண்ணி விட்டு அரைச்சுங்க. இந்த மாரி வந்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தாளிப்பு போட போறோம். கடாய வைக்கிறீங்க. நல்லா 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் போட்டுங்க. 5 பச்சை மிளகாவ 2ஆ வகுந்து போட்டுங்க. அப்பதான் வெடிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பின்னாடி இந்த மிக்ஸி ஜாரை அலசி குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டோம்னாவே மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசம்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சு வரும். குழம்பு உங்களுக்கு திக்னஸ் தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துங்க. எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் பிடிக்கும். நான் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருக்கேன். 1½ ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மாங்காவை இப்போ சேர்த்துட்டேன். 2 சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறமா தேங்காய் பால் ஊற்றுங்க. நல்லா ஒரு கொதி வந்த உடனே க்ளீன் பண்ண நாட்டு வவ்வா மீனையும் இதில் போட்டுடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் தாராளமாக ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கலாம். உடையவே உடையாது. இது நாட்டு மீனுங்கிறதால நான் கொத்தமல்லி சேர்க்குறேன். கடல் மீனாக இருந்தால் பெரும்பாலும் கொத்தமல்லி எல்லாம் சேர்க்க மாட்டோம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக